10th standard maths chapter 2 numbers and sequence exercise 2.3 first sum solve பண்ணலாம். Find the least positive value of x such that 71 congruent to x modulus 8. ஸோ இது மட்டும் 5 சப்டிவிஷன் இருக்குது. ஸோ ஒன்று தான் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 71 congruent to x modulo 8. கான்கிரண்ட் யூஸ் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிங்க. கான்கிரண்ட் மாடல் யூஸ் பண்ணி எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிங்க. ஸோ கண்டுபிடிக்கக்கூடிய எக்ஸ் வேல்யூ எப்படி இருக்கணும்னா லீஸ்ட் கம்மியான பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது அடுத்தடுத்து வரும் வேல்யூஸு, ஆனால் அதில் லீஸ்ட் கம்மியான பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கணும் அப்படின்னு. ஸோ கான்கிரன்ஸ் மாடுலோ ரிலேஷன் ஏ கான்கிரன் பி மாடுலோ எம். இதில் ஏன்றது டிவைடண்டு, ஸோ 71. அடுத்தது பின்றது டிவைட் பண்ணி வரக்கூடிய ரிமைண்டர். ஸோ இங்கே எக்ஸை தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அடுத்தது எம்ன்றது டிவைசர், எந்த நம்பரால் நம்ம டிவைட் பண்ண போகிறோமோ அதுதான். ஓகேவா? ஸோ இப்போது 71 8ஆல் டிவைட் பண்ணி என்ன ரிமைண்டர் வருதோ அதுதான் எக்ஸோட வேல்யூ. 8 71 8 டேபிளில் டேரெக்டாக 71 வராது இல்லையா? ஸோ 8 8s 64 போடலாம். 8 9s 72 போயிடும். ஸோ 8 8s 64. 71ல் 64 சப்ராக்ட் பண்ணால் இது 6 இது 11. ஸோ 11 minus 4 7 இல்லையா? ஸோ இதுதான் ஆர். சொல்யூஷன் 71 congruent of x modulo 8. எக்ஸுக்கு பதில் அந்த ஆர் வேல்யூ எழுதணும். ஓகேவா? 71 congruent to 7 modulo 8. அப்போனா எக்ஸ் வேல்யூ என்ன? 7. So second subdivision 78 plus 6 congruent to 3 modulo 5. 78 plus 6 congruent 3 modulo 5. இப்போ இது வந்து டிவைடண்ட் இல்லையா? ஸோ இது ரிமைண்டர். என்ன பண்ணணும்? டிவைடண்டில் டிவைசரை மைனஸ் பண்ணணும். 78 ப்ளஸ் எக்ஸ், இங்கே இருக்கிற ப்ளஸ் 3 இங்கே வந்தால் மைனஸ் 3 ஆகும். ஈக்குவல் டு டிவைசர் இருக்கா? ஸோ 5. இது கூட ஏதாவது ஒரு இன்டீஜர் நம்ம ஆட் பண்ணணும். ஓகேவா? ஃபார் சம் இன்டீஜர் n. 78 minus 3 75. 75 plus x equal to 5n. Therefore 75 plus x is divisible by 5. அதாவது இது என்ன ஆகும் அப்படின்னா 5ஆல் டிவைட் ஆகும் அப்படின்ற மீனிங். சரியா? இப்போ பாருங்கள், இந்த டேர்ம் இருக்கு இல்லையா? இதில் எக்ஸுக்கு நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். 1 2 3 அப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்ம இங்கே என்ன நம்பர் போட்டால் ரெண்டையும் ஆட் பண்ணும்போது எக்ஸாக்டாக 5ஆல் டிவைட் ஆகுது, அதாவது ரிமைண்டர் வந்து 0 கிடைக்கணும் அப்படின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு பதில் 1 போட்டு 76 வரும். ஸோ ரிமைண்டர் கண்டிப்பாக வரும் இல்லையா டிவைட் பண்ணும்போது. அடுத்தது 2 போடலாம், 3 போடலாம், 4 போடலாம், 5 போடலாம். சரிங்களா? ஸோ 75 ப்ளஸ் 5 80. 80 5ஆல் டிவைட் பண்ணலாமா? 5 1s 5, பேலன்ஸ் 3 0, 5 6 30. ஸோ ரிமைண்டர் என்ன வந்திருக்கு? 0. அப்போது எக்ஸுக்கு இந்த எக்ஸோட லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ வந்து 5 இல்லையா? Therefore the least positive value of x is 5. ஸோ நம்ம இங்கே 5க்கு பதில் என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளால் ரெண்டையும் ஆட் பண்ணி ஒரு ஆன்சர் வரும் இல்லையா? ஸோ அது 5ஆல் டிவைட் ஆகும். ரிமைண்டர் வந்து 0ன்னு இருக்கணும். ஓகேவா? அந்த வேல்யூ தான் என்னது? எக்ஸோட வேல்யூ. எக்ஸ் ஈக்குவல் டு 5. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் 89 congruent to x plus 3 modulo 4. ஸோ இதில் ரிமைண்டர் வந்து எக்ஸ் ப்ளஸ் 3 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரிமைண்டர் வேல்யூவை நம்ம என்ன செய்வோம்? டிவைடண்டோட சப்ராக்ட் பண்ணுவோமா? 89 minus x plus 3. சரியா?
89 இங்கே இருக்கிற எக்ஸ் ப்ளஸ் 3 பாசிட்டிவில் இருக்குது. ஸோ இந்த சைடு வரும்போது என்ன ஆகும், மைனஸில் வரும். ஓகேவா, 2 டேர்ம் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன், ப்ராக்கெட் போட்டு மைனஸ் போட்டிருக்கேன். சரியா, ஈக்குவல் டு 4n for some integer n. ஸோ 89 மைனஸை ஒன்று மல்டிப்ளை பண்ணலாமா, அதாவது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 4n. ஸோ 89 மைனஸ் 3 86 இல்லையா. ஸோ 86 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 4n. ஸோ திஸ் இம்ப்ளைஸ் இது என்ன சொல்லுது, 86 மைனஸ் எக்ஸுன்றது is divisible by 4. ஆமாம் தானே. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே எக்ஸுக்கு பதில் என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸாக்டாக 4ஆல் டிவைட் ஆகணும். ஸோ ரிமைண்டர் எதுவும் நமக்கு வரக்கூடாது, ரிமைண்டர் வந்து 0ன்னு வரணும். சரிங்களா, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், எக்ஸுக்கு பதில் 1 கொடுக்குறேன். அப்படி பார்த்தா 85ன்னு ஆகிடும். 4ஆல் டிவைட் பண்ணும்போது கண்டிப்பாக ரிமைண்டர் நமக்கு சம் நம்பர் கிடைக்கும். அடுத்தது எக்ஸுக்கு பதிலாக நான் 2 கொடுக்குறேன். எக்ஸுக்கு பதில் என்ன கொடுக்குறேன், 2 கொடுக்குறேன். ஸோ 86 மைனஸ் 2 84. இப்போ இந்த 84-ஐ 4ஆல் டிவைட் பண்ணால் 4 2s 8 இது 0 பேலன்ஸ் 4, இந்த 4 அப்படியே வருமா. ஸோ 4 1s 4 சப்ராக்ட் பண்ணால் 0. ஸோ எக்ஸோட வேல்யூ நான் 2ன்னு கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகுது, எக்ஸோட வேல்யூ நான் 2ன்னு கொடுக்கும்போது ரிமைண்டர் 0ன்னு கிடைக்குது இல்லையா. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 2. Therefore the least positive value of x is 2. ஏன்னா இங்கே எக்ஸுக்கு பதில் என்ன போட்டுருவோம், நம்ம 2 சப்ஸ்டியூட் பண்ணால் தான் 4ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 0 கிடைக்கிது. அதனால் எக்ஸோட வேல்யூ 2 தான். சரியா, x ஈக்குவல் டு 2. Fourth subdivision 96 congruent to x by 7 modulo 5. ஸோ கொஷனில் 96 கொடுத்துட்டாங்க, இது டிவைட் அண்டு எக்ஸ் பை 7 அப்படின்றது ரிமைண்டர் அண்ட் மாடியூலோ 5ன்றது டிவைசர் இல்லையா. எக்ஸோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணோம். இந்த பிளேஸில் ரிமைண்டர் தானே இருக்கும். ஸோ இந்த சைடு வரும்போது என்ன ஆகும், மைனஸ் ஆகும் இல்லையா. ரிமைண்டரை நம்ம டிவைடரோட சப்ராக்ட் பண்ணுவோம் இல்லையா. அதுதானே மாடுலோ ஆப்ரேஷனோட, கான்கிரண்ட் மாடுலோ ஆப்ரேஷனோட ரூல். 96 மைனஸ் எக்ஸ் பை 7 ஈக்குவல் டு 5n. சரியா, ஸோ கான்கிரண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஈக்குவல் போடணும். ஓகே, ஸோ இங்கே இருக்க டிவைஸர் எடுத்து அப்படியே எழுதிட்டு n அப்படின்னு ஒரு இன்டீஜர் கொடுக்கணும். ஃபார் சம் இன்டீஜர் n. நெக்ஸ்ட்டு இது ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ என்ன பண்ணலான்னா மல்டிப்ளை பண்ணலாமா, க்ராஸ் மல்டிப்ளை 96 into 7. ஸோ 672 minus x by 7 is equal to 5n. ஸோ இப்போ இந்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸுக்கு பதில் எதனா ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். சரிங்களா, அதாவது 1 2 3 4 5 அப்படி கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது நம்ம அதை அந்த வேல்யூவை 672 மைனஸ் பண்ணி 7 டேபிளில் கேன்சல் பண்ணணும். சரிங்களா, அதுக்கப்புறம் ஒரு ஆன்சர் வரும் இல்லையா, அதை என்ன செய்யணும், நம்ம 5ஆல் டிவைசபிள் ஆகுதா, அதாவது 5 டேபிளில் டிவைட் ஆகும்போது ரிமைண்டர் வந்து 0 வருதா, எந்த நம்பரும் இல்லாமல் டேரெக்டாக 0 கிடைக்குதா அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா, ஸோ இது வந்து நமக்கு 2 வேலை இல்லையா. ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி 7ஆல் கேன்சல் பண்ணணும், அதாவது டிவைட் பண்ணி பார்க்கணும் நம்ம. அடுத்தது ரெண்டாவது என்ன பண்ணணும், வந்த ஆன்சரை 5ஆல் டிவைட் பண்ணணும் இல்லையா, அதுதானே ரூலு. ஸோ நம்ம என்ன செய்யலாம்னா இங்கே 7 இருக்குல்ல, இங்கே ஈக்குவல் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யலாம்னா க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 7 into 5n 35n. 672 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 7 5s 35. இந்த n அப்படி இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு என்ன மீனிங்கு, 672 மைனஸ் எக்ஸ் is divisible by 35.
ஃபைன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நம்ம எக்ஸுக்கு பதில் எதனா ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 672 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா வரக்கூடிய ஆன்சர் வந்து 35 டிவைட் ஆகும்போது நமக்கு ரிமைண்டர் 0 கிடைக்கணும். ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரே ஒரு வேலை தானே, ஜஸ்ட் 35 டிவைட் பண்ணி நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், ரிமைண்டர் கண்டுபிடிக்க போகிறோம், அதாவது எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ இதில் எக்ஸுக்கு பதில் நம்ம ஒரு வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு 1 கொடுக்கலாம் எக்ஸுக்கு பதில், ஓகேவா? ஸோ 1 போடும்போது 672 - 1 அப்படின்னா 671 ஆகிடும். 671 வந்து 35 டிவைட் பண்ணால் நமக்கு ரிமைண்டர் 0 கிடைக்காது, சரிங்களா? ஸோ 2 3 4 5 அப்படி போட்டு 7 போட்டு பார்ப்போம், சரிங்களா? 672 - 7 இல்லையா, இங்கே மைனஸ் தானே இருக்குது, ஸோ -7 6 இப்போ 12 - 7 8 9 10 11 12 இது 5, ஸோ 665 இல்லையா, 665 is divisible by 35. இப்போ 665 வந்து 35 டேபிளில் டிவைட் ஆகுதான் நம்ம செக் பண்ணணும். 35 665 ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இங்கே 2 டிஜிட் இருக்குது, ஸோ 2 டிஜிட் எடுக்கலாம், ஓகேவா? 35 1s 35, 35 2s 17 ஆகிடும். ஸோ அதனால் என்ன பண்ணலாம், 1 டைம் போடலாம், ஓகே? 35 1s 35 சப்ராக்ட் பண்ணால் இது 1 இது 3, ஸோ 35 விட 31 வந்து சின்ன நம்பர் இல்லையா? ஸோ என்ன பண்ணலாம், இந்த 5 கீழே இறக்கிக்கலாம், ஓகேவா? இப்போ 35 டேபிளில் 315 எத்தனை டைம் வருதுன்னு பார்க்கணும். ஸோ இப்போ 9 டைம் நம்ம போட்டு பார்ப்போம். 35 × 9 போட்டு பார்க்கலாம். 35 × 9 9 5s 45, 5 பேலன்ஸ் 4, 9 3s 27, 27 + 4 28 19 30 31, ஓகேவா? ஸோ 9 டைம் போட்டால் நமக்கு 315 கிடைக்குது. ரிமைண்டர் என்ன இருக்குது, 0 கிடச்சிருக்கு, சரியா? ஸோ எக்ஸுக்கு நம்ம என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு 35 டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 0 கிடச்சிருக்கு, 7 இல்லையா? therefore the least positive value of x is 7. ஸோ 672ல் 7 சப்ராக்ட் பண்ணால் 665 கிடைக்கும். இந்த 665 35 டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 கிடைக்கும், ஓகேவா? therefore x = 7. Fifth subdivision 5x congruent to 4 modulo 6. ஸோ இப்போ இதில் நம்ம எக்ஸ் வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும், சரிங்களா? ஸோ இது ரிமைண்டர், இது டிவைடண்டு, இதுக்கப்புறம் இது டிவைசர். ரிமைண்டரை டிவைடண்டால் சப்ராக்ட் பண்ணணும். 5x இங்கே +4 இருக்கா, ஸோ இங்கே வரும்போது -4 ஆகும். கான்கிரண்ட் பிகம்ஸ் ஈக்குவலாக மாறும். இங்கே மாடுலோ 6 இருக்கா, 6ன்றது டிவைசர், அதை எழுதிட்டு கூட ஏதாவது ஒரு இன்டீஜர் வேல்யூ போடணும், சரிங்களா? ஃபார் சம் இன்டீஜர் n. now இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 5x - 4 அப்படின்றது இஸ் divisible by 6 அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா? 5x - 4ன்ற வேல்யூ என்ன ஆகும்னா 6ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு மீனிங் இதுக்கு, சரியா? இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம எக்ஸுக்கு பதில் எதனா ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணக்கூடிய வேல்யூ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி 4ஆல் சப்ராக்ட் பண்ணால் நமக்கு ஒரு ஆன்சர் வருமா, அந்த ஆன்சர் 6ஆல் என்ன பண்ணணும், டிவைட் ஆகணும். ஸோ ரிமைண்டர் 0ன்னு வரணும், சரியா? அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் தான் எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும், சரியா? ஃபஸ்ட்டு 5x - 4 இருக்கா, இதில் நான் ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுக்குறேன். -4 5 - 4 நமக்கு 1ன்னு வந்துடும், சரியா? அப்போது 1ன்றது வந்து 6 டேபிளில் என்ன ஆகாது, டிவைட் ஆகாது. அடுத்தது எக்ஸுக்கு பதில் 2 கொடுக்குறேன், ஓகே? 5 2s 10, 10 - 4 6. இப்போ இங்கே என்ன இருக்குது, 6 இருக்குது. ஸோ 6 என்ன ஆகும், கண்டிப்பாக 6ஆல் டிவைட் ஆகும் இல்லையா? 6 வந்து 6ஆல் டிவைட் ஆகும். 6 1s 6, ரிமைண்டர் வந்து 0.
சரியா? அப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லலாம்? 2ன்னு சொல்லிக்கலாமா? Therefore, the least positive value of x is 2. X equal to